இச்சப்போட் சினிமாவில் என்ன இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் இடையில சண்டை போயிட்டுருக்கிறது வந்து அது பெருசாயிட்டே போகுது. ஸோ ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பேசினா ஆகாது, இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு கம்மியாக சொன்னால் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இப்போ திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இப்போ திரும்பவும் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி காட்டிட்டு போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சௌந்தர்யா கிட்ட வந்து பேசணுன்னு வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு நீ பண்ணது பிடிக்கல, நீயும் அப்படி தானே பண்ணுற மற்றவங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல, எனக்கு எனக்கு தோணுன விஷயம் உன்னால் கேம் பாதிக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவும் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவங்க சொல்ல, சரி அப்படி இது உனக்கு தோணுது அப்படின்னா எதுக்காக அன்றைக்கி நான் ராணுவ கூட சண்டை போட்டோமோ எனக்காக நீ வந்து சண்டை போட்ட அப்படின்னு கேட்டும்போது சௌந்தர்யா வந்துட்டு எனக்கு தோணுச்சு, அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி, எனக்கும் தோணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் டாமினேட்டிங்கெல்லாம் இல்லை நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறதுக்கு, நீ பார்க்குற விதம் உனக்கு அப்படி தெரியலாம், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா விட்டுரு, நீ எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து உடனே ஸ்டாப் பண்ணுறாங்க சௌந்தர்யா. எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, நம்ம விட்டுறலாமே இதை பற்றின்னு கேட்கும்போது திரும்பவும் 2 பேரும் முகத்தை திருப்பிட்டு ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் போகிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இவங்கள ஒரு நாள் இது நாமினேட் பண்ணிட்டா உடனே கோவம் வந்துடும், ஏதாவது சொல்லிட்டா இவங்களுக்கு வந்துடும், நாமினேட் பண்ணிட்டா உடனே வந்துடுச்சு உங்களுக்கு. நாம் வந்து டைரெக்டாக சொல்கிறோம், அவங்க கூட இருக்கிற ரயான்லாம் வந்து சொல்கிறதில்ல, ரயான்லாம் வந்து சொன்னாலும் கேட்குறதில்ல, ரயான் தான் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான். நாம் வெளியே வந்து நம்ம ஏதாவது சொன்னால் அதை கேட்குறதும் இல்லை, அக்செப்ட் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா புலம்பிட்டு அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ தயவு செஞ்சு இப்படி தான் அவங்க ஸ்டாண்ட் அப்படின்னா ஜாக்லினை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு தனியாக வந்துடலாம். அவங்களும் வந்து இவங்ககிட்ட சும்மா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு தனியாக விளையாடலாம். இருக்கிறது ஒரு 5 வாரம். ஸோ தனித்தனியாக விளையாடிட்டு போயிடலாம் இந்த மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.